Hi, semiconductor device அந்த சாப்டர்ல PN junction diode அந்த டாபிக் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ வந்து இனிஷியலா ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ வந்து கான்செப்ட் as well as theory இருக்கும். டுவர்ட்ஸ் எண்ட் வந்து தியரி क्वेश्चंस இருக்கும். ஏன்னா அது வந்து ப்ராப்ளம்ஸ் கேட்க முடியாது. சோ அதனால கேட்க முடியாது சோஃபா. கேட்டதும் இல்ல. சோ தியரி क्वेश्चंस பார்க்கலாம். சரி ஓகே. PN junction diode அது பார்க்கிறதுக்கு முன்னாடி அது தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி you should know some basics about semiconductor. Semiconductor பத்தி நமக்கு சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் தெரியணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மிஸ்கன்செப்ஷன் நிறைய பேருக்கு மேபி இருந்திருக்கலாம். என்ன மிஸ்கன்செப்ஷன் அப்படின்னா செமிகண்டக்டர் அப்படின்றது என்னன்னா கண்டக்டருக்கும் இன்சுலேட்டருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் கேட்டால் கிடையாது. அதாவது பார்ஷியலி கண்டக்ட் பண்ணும், பார்ஷியலி இன்சுலேட்டராக இருக்கும். லைக் தட் இஸ் நாட் அ ஸ்டேட்மெண்ட். எ செமிகண்டக்டர் ஷுட் பி எ கண்டக்டர் ஆர் ஷுட் பி எ இன்சுலேட்டர். ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டில் தான் இருக்க முடியும், 0 or 1 அந்த ஸ்டேட்டில் தான். சரி ஓகே, அப்போ டெஃபினிஷன் என்ன அப்படின்னா செமிகண்டக்டர் இஸ் அ மெட்டீரியல் which will act as a conductor in one condition, which will act as an insulator in other condition. அந்த கண்டிஷன் வந்து எதுவாக வேணா இருக்கலாம். நீங்கள் டோப் பண்ணுற டோப்பிங்காக இருக்கலாம், இல்லை டெம்பரேச்சராக இருக்கலாம். ஏன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது இன்சுலேட்டராக இருக்கக்கூடிய செமிகண்டக்டர் வந்து கண்டக்டராக மாறும். ஏன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சார்ஜ் கேரியர்ஸ் வந்து பாண்ட் பிரேக் ஆகி, அதாவது பாண்ட் தியரி வச்சு சொல்லணும்னா பாண்ட் பிரேக் ஆகி சார்ஜ் கேரியர்ஸ் வரும். இல்லை நீங்கள் பேண்ட் தியரி வச்சு சொன்னீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் வச்சு எலக்ட்ரான்ஸோ இல்லை கேரியர்ஸோ வந்து வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு மூவ் ஆகி நமக்கு கண்டக்ஷன் இருக்கும். ஸோ அந்த கண்டிஷன் கேன் பி எனி திங், அது வந்து பிரச்சனை கிடையாது. பட் செமிகண்டக்டரோட டெஃபினிஷன் என்னன்னா ஒரு பர்டிகுலர் கண்டிஷனில் கண்டக்டராகவும் ஒரு பர்டிகுலர் கண்டிஷனில் இன்சுலேட்டராகவும் இருக்கும். ஸோ இதுதான் செமிகண்டக்டரோட டெஃபினிஷன். அண்ட் லைக் நானும் இனிஷியலி வந்து மிஸ்கன்செப்ஷனாக தான் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். பட் லேட்டராக படிக்க தான் ஐ கெயின் த ஆக்சுவல் மீனிங். அது பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் வேற என்ன தெரியணும் பேசிக்ஸ், செமிகண்டக்டர் பேசிக்ஸ் அப்படின்னா சார்ஜ் கேரியர்ஸ், ஃப்ரீ மொபைல் சார்ஜ் கேரியர்ஸ் அப்படின்றது என்னன்னா நீங்கள் கல்யாணத்துலலாம் போனீங்கன்னா தெரியும், அந்த சின்ன சின்ன பசங்கன்னா அப்படி இப்படி ஓடிட்டு இருப்பாங்களே. ஸோ அதுதான் ஒரு செமிகண்டக்டரில் ஒரு பர்டிகுலர் எலக்ட்ரான் ஹோல் வந்து இங்கிட்ட அங்கிட்டு ஓடிட்டு இருக்கும். லைக் தட் இஸ் ஃப்ரீ டு மூவ். அது வந்து நம்ம வந்து இதோட பவுண்டாக இருக்காது. ஸோ தட் இஸ் கால்டு ஃப்ரீ மொபைல் சார்ஜ் கேரியர்ஸ். அண்ட் நமக்கு கண்டக்டரில் வந்து அந்த சார்ஜ் கேரியர்ஸ் ஒன்லி எலக்ட்ரான்ஸ், பட் இன் செமிகண்டக்டர்ஸ் வி வில் ஹேவ் ஹோல்ஸ் அஸ் வெல் அஸ் எலக்ட்ரான். சரி ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு பியூர் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் எடுத்துக்கோங்களேன். அதில் வந்து we will have same number of holes and electrons. Intrinsic pure semiconductor if there are n number of holes, there should be n number of electrons. So அது வந்து condition. இதே நீங்கள் extrinsic or impure semiconductor, let's say p-type semiconductor. p-type semiconductorன்றது என்ன? ஒரு pure semiconductorல நீங்கள் trivalent அதாவது acceptor atoms வந்து டோப் பண்ணும்போது it will become a p-type semiconductor. அந்த p-type semiconductorல நமக்கு மெஜாரிட்டி கேரியர்ஸ் அப்படின்றது என்னன்னா ஹோல்ஸ். ஏன்னா அந்த p-type செமிகண்டக்டர்ல we will have large number of holes then electrons. ஸோ அந்த எலக்ட்ரான்ன்றது என்ன? மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். ஓகே, நீங்கள் டோப் தானே பண்ணுறீங்க, லைக் அக்செப்டர் ஆட்டம் தான் டோப் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு ஒன்லி ஹோல்ஸ் மட்டும் தான் வரணும். எலக்ட்ரான்ஸ் எங்கேருந்து வந்துச்சுன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து டோப்பிங்னால வந்தது கிடையாது. மேபி சம் அதர் ஃபேக்டர் டெம்பரேச்சர்னால கூட வந்துருக்கலாம். ஸோ பட் இட் ஷுட் பி தேர், இட் இஸ் தேர். ஒவ்வொரு நீங்கள் எந்த இம்பியூர் செமிகண்டக்டர் எடுத்துக்கிங்கனாலும் அதில் மெஜாரிட்டி கேரியர்ஸ் இருக்குன்னா மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் இருக்கும். பட் இட் இஸ் நாட் டியூ டு டோப்பிங் பட் மீன்ஸ் ஆஃப் அதர் ஃபேக்டர். சிமிலர்லி n-type செமிகண்டக்டர்னா என்ன? ஒரு பியூர் செமிகண்டக்டரில் நீங்கள் பென்டாவலண்ட் ஆட்டம் வந்து டோப் பண்ணும்போது அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு லார்ஜ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இன் n-type செமிகண்டக்டர் எலக்ட்ரான்ஸ் ஆர் மெஜாரிட்டி கேரியர்ஸ் அண்ட் அந்த இடத்துல உங்களுக்கு மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸாக ஹோல்ஸ் இருக்கும். ஓகே, இந்த மெஜாரிட்டி கேரியர்ஸ் மைனாரிட்டி கேரியர்ஸ் ரொம்ப முக்கியம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சால் போதும் நமக்கு PN junction diode அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. சரி ஓகே, PN junction diode நமக்கு பேசிக்கலி இப்படி ஒரு டயக்ராம் வந்து ஞாபகம் வரும். இந்த டயக்ராம் அப்படின்னா என்னன்னா இந்த இடத்துல P இருக்கும், இந்த இடத்துல N இருக்கும். p-type n-type. ஸோ மிஸ்கன்செப்ஷன் இங்கே எகெயின் ஒன்று வரும். என்னன்னா ஒரு p-type செமிகண்டக்டர் இருக்கும், ஒரு பார் மாதிரி. அந்த பாரை வந்து இந்த n-type செமிகண்டக்டரோட நீங்கள் ஜாயின் பண்ணும்போது நமக்கு PN junction diode கிடைச்சிரும். பட் அது மாதிரி கிடையாது, நம்ம ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படி போகிறோம். ஆக்சுவலாக எப்படி நடக்கும்னா NCERT வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. ஒரு p-type சிலிக்கான் வேஃபர், p-type சிலிக்கான் வேஃபர் பார்க்க எப்படி இருக்கும்னா ஒரு நம்ம சிடி இருக்கும்ல, ஸோ சிடி மாதிரி இருக்கும். பட் நடுவில் ஓட்ட இருக்காது, லைக் கம்ப்ளீட்லி ஒரு டிஸ்க் மாதிரி இருக்கும். அந்த டிஸ்கில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு பியூர் செமிகண்டக்டரில் எனி p-type ஆகிற மாதிரி ட்ரைவலண்ட் ஆட்டம் வந்து டோப் பண்ணி வச்சிருப்பாங்க. மார்க்கெட்டில் வந்து அதுதான் அவைலபிளாக இருக்கும். பியூர் சிலிக்கானும் இருக்கும், பட் மோஸ்ட் ப்ராபப்லி எல்லாரும் யூஸ் பண்ணுறது வந்து இந்த p-type சிலிக்கான் தான். அப்படி p-type சிலிக்கான் வேஃபரில் வந்து நீங்கள் n-type ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணணும்? ஒரு பென்டாவலண்ட் இம்பியூரிட்டியை வந்து டோப் பண்ணும்போது. ஸோ ஒரு p-type சிலிக்கான் வேஃபர்னா ஜஸ்ட் அந்த தட்டு இருக்குல்ல, அதில் வந்து பென்டாவலண்ட் ஆட்டம் டோப் பண்ணும்போது there only you will have PN junction diode actually experimentally. இது வந்து எங்கே பண்ணுவாங்கன்னா லேப் கிடையாது, FAB ஃபேப்ரிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேப்ரிகேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு இது பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஐடியா. பட் இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த மிஸ்கன்செப்ஷன் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இது வந்து PN junction diode.
சரி ஓகே, இது பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்ன நடக்கும் எலக்ட்ரானிக்கலி அப்படின்னா, இந்த என் சைடில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் என்ன? கரெக்ட், எலக்ட்ரான் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் என்ன? ஹோல்ஸ். அதாவது இது வந்து ஜாஸ்தியாக இருக்கும், இது வந்து கம்மியாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது இந்த சைடில் we will have large number of holes, small number of electrons. ஹோல்ஸ் வந்து HP எப்படி வேணால் டிஃபைன் பண்ணிக்கலாம், நான் இந்த இடத்துல P டிஃபைன் பண்ணிக்கிறேன். சரி ஓகே, இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு ரியல் லைஃப் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் ஈவெண்ட் என்னன்னா, a event will happen from higher thing to lower thing. எக்ஸாம்பிள் ஹீட் எடுத்துக்கோங்க. ஹீட் எப்படி ஃப்ளோ ஆகுனா ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோயர் டெம்பரேச்சர். கரெக்டாக தானே? கரெக்டாக தான். அதே மாதிரி ஒரு வாட்டர் எங்கே ஃப்ளோ ஆகுனா ஹை பொட்டென்ஷியல் டு லோ பொட்டென்ஷியல். ஸோ இது மாதிரி ஒரு இடத்துல ஒரு விஷயம் ஹையாக இருக்குது அப்படின்னா அங்கேருந்து இட் வில் மூவ் டுவர்ட்ஸ் லோ சச் தட் த சிஸ்டம் வில் பி இன் ஈக்விலிபிரியம். அதுக்காக தான் அந்த ஈவெண்ட் வந்து நடக்குது. சிமிலர்லி இங்கேயும் நமக்கு ஒரு பர்டிகுலர் சைடில் ஒரு சார்ஜ் கேரியர்ஸோட கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்குது, இன்னொரு சைடில் சேம் சார்ஜ் கேரியரோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது. இங்கே பாருங்க, we will have high concentrated electrons in n side and p side வந்து ரொம்ப கம்மியான கான்சன்ட்ரேஷன் இருக்கு. ஸோ electron tends to move from n side to p side. This process is called diffusion. Similarly, p typeல இருந்து holes வந்து n side இருக்கு, p sideல இருந்து holes n side மூவ் ஆகும் due to concentration, high concentration, low concentration. ஸோ இந்த ப்ராசஸ் பேர் தான் diffusion. அண்ட் இதனால நமக்கு ஒரு கரண்ட் வரும். அஃப்கோர்ஸ் ஏன் வரும்னா, the charge is moving charge is nothing but current. So in the diffusion process மூலமா will attain a current. நீங்க அந்த அம்மீட்டர் வைக்கும் போது it will deflect and that is called diffusion current. சரி ஓகே, இங்க பாருங்க, இந்த சைடுல இருந்து எலக்ட்ரான் வந்து அந்த சைடுக்கு போயிடுச்சு. கரெக்டா? அப்படின்னா இந்த சைடு என்ன இருக்கும்னா பாசிட்டிவ் அயன்ஸ். ரொம்ப சிம்பிள் தான், நமக்கு ஆட்டம்ஸ்ல எல்லாத்தையும் நம்ம பார்த்துப்போம், கெமிஸ்ட்ரியில கூட பார்த்துப்போம் இல்லையா? ஸோ இந்த சைடு பி சைடு, இந்த சைடு என் சைடு. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு டாட் போட்டுக்கிறேன். இது வந்து நிறைய பேர் நிறைய கெஸ் பண்ணியிருப்பீங்க, லைக் அந்த ரீஜன் என்ன ரீஜன் அப்படின்றது நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல இருந்து எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆயிரும். ஸோ திஸ் ரீஜன் வில் பிகம் பாசிட்டிவ். சிமிலர்லி பி சைட்லேருந்து ஹோல்ஸ் வந்து மூவ் ஆயிருக்கும். ஓகே, ஹோல்ஸ் அப்படின்றது ஒரு ஆக்சுவல் பார்ட்டிகுலர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் சோஃபா நான் படிச்சு வச்சுக்கோம், ஹோல்ஸ்க்கு வந்து எஃபெக்டிவ் மாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அஸ் வெல் அஸ் தே ஹேவ் மொபிலிட்டி டூ. மொபிலிட்டின்ற ஒரு டேர்ம் வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் மேபி நீங்கள் படிச்சிருக்கலாம். ஸோ ஈவன் தான் அது வந்து நம்ம ஒரு வேகன்சி ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணாலும் எக்ஸ்பெரிமெண்டலி லைக் அதுக்கும் ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கு ஹோல்ஸ்க்கும். ஸோ இட் இஸ் தேர், அதனால தான் நம்ம படிக்கிறோம். ஓகேவா? சரி ஓகே, ஹோல்ஸ் வந்து பி டைப்லேருந்து பி சைட்லேருந்து என் சைடுக்கு மூவ் ஆயிருக்கு. ஸோ ஹியர் வி வில் ஹேவ் நெகட்டிவ் அயான்ஸ். ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல ஒன்லி அயான்ஸ் தான் இருக்குது. அயான்ஸ் அப்படின்னா என்னன்னா இம்மொபைல், அதனால மூவ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் என்ன ஃபீல்டுக்கு வந்தாலும் இட் ஒன்ட் மூவ், அது அந்த இடத்துல தான் இருக்கும். It can't move. That's why it's called immobile ions. ஓகேவா? அண்ட் இந்த இடத்துல நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சார்ஜ் கேரியர்ஸ் வந்து இருக்காது. ஸோ தட் இஸ் த ரீஜன் வேர் யூ வில் ஹேவ் நோ சார்ஜ் கேரியர்ஸ். ஸோ தட் மீன்ஸ் டிப்ளீட்டட். சார்ஜ் கேரியர் இஸ் டிப்ளீட்டட், சார்ஜ் கேரியர்ஸ் இல்லை. ஸோ தட் ரீஜன் இஸ் கால்டு depletion region. ஸோ depletion region இதுதான் டெஃபினிஷன். ஸோ திஸ் ரீஜன் இஸ் கால்டு depletion region. அண்ட் இந்த depletion region வச்சு இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, let's say இந்த சைடு வந்து depletion region in n side, இது வந்து depletion region in p side. சப்போஸ் நீங்க p side வந்து டோப்பிங் ஜாஸ்தியா பண்றீங்க, அதாவது அக்செப்டட் ஆட்டம்ஸ் வந்து நிறைய டோப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த n சைடுல வந்து அந்த depletion region இருக்குல்ல, it will become wider. p சைடுல டோப் பண்ணா n சைடுல வந்து வைடர் ஆகும் depletion region. அவன் அடிச்சா எனக்கு எப்பறம் வலிக்கும் அப்படின்ற மாதிரி தான். சிமிலர்லி தான், நீங்க n சைடு வந்து டோப்பிங் ஜாஸ்தி பண்றீங்க, அதாவது பென்டாகன் நிறைய டோப் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பி சைடில் வந்து அந்த டிப்ளீஷன் ரீஜன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் தான், மேபி கொஷின்ஸில் கேட்கலாம். சரி ஓகே, இப்போ டிஃப்யூஷன் பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ட்ரிஃப்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ இங்கே பாருங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல we will have some minority carriers. என்ன? எலக்ட்ரான். இந்த இடத்துல minority carriers என்ன? ஹோல். இங்கே பாருங்க, இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன் இருக்கும்? பாசிட்டிவ் டு நெகட்டிவ். கரெக்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணுன்னா, தீஸ் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வந்து மூவ் பண்ணும். ஸோ இந்த மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வந்து எதனால மூவ் ஆகுது? எலக்ட்ரிக் ஃபீல்டுனால மூவ் ஆகுது. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுனால நம்ம மூவ் ஆகும்போது கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலே வச்சிருப்போம் ட்ரிஃப்ட் அப்படின்ற மாதிரி, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அதெல்லாம். ஸோ டியூ டு திஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இன்பில்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் PN junction diode depletion region, these minority charge carriers will move. ஸோ இந்த டேர்முக்கு பேர் ட்ரிஃப்ட். அண்ட் இந்த இடத்துல நமக்கு சார்ஜ் கேரியர்ஸ் மூவ் ஆகுது டியூ டு ட்ரிஃப்ட் ப்ராசஸ். ஸோ இட் வில் கிவ்ஸ் அஸ் அ ட்ரிஃப்ட் கரண்ட்.
ஏன்னா சார்ஜ் கேரியர்ஸ் மூவ் ஆகுது டியூ டு த ப்ராசஸ் ட்ரிஃப்ட். ஸோ இட் இஸ் கால்ட் ட்ரிஃப்ட் கரண்ட். ஸோ இதுதான் டிஃப்யூஷன் கரண்ட்டுக்கும் ட்ரிஃப்ட் கரண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். அண்ட் பேசிக்கலி இனிஷியலி டிஃப்யூஷன் கரண்ட் தான் ஜாஸ்தியாக இருக்கும், ட்ரிஃப்ட் கரண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இது ரெண்டும் எப்போ மீட் ஆகுதோ அந்த பாயிண்ட் வந்து the system will be in equilibrium, no more charges can flow. அந்த இடத்துல நமக்கு வந்து பேரியர் பொட்டன்ஷியல் ஃபார்ம் ஆயிடும். ஸோ அந்த பேரியர் பொட்டன்ஷியல் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு இட் ஒன்ட் பி என்டர்டைன்ட் த ஃப்ளோ ஆஃப் த சார்ஜ் கேரியர்ஸ். ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு சிஸ்டம் பிஎன் ஜங்ஷன் டயோட் அப்படின்றது ஈக்விலிபிரியம் பாயிண்ட் வந்து அட்டைன் பண்ணிடும். ஸோ அது வந்து தான் பேரியர் பொட்டன்ஷியல். அந்த பேரியர் பொட்டன்ஷியலுக்கு வந்து இன்னொரு டேர்ம் அப்படி இன்னொரு டெஃபினிஷன் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த இடத்துல நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு அண்ட் இட் ஹேஸ் சம் டிஸ்டன்ஸ் ஆல்சோ, டிப்ளீஷன் வித் இருக்கு. So barrier potential can be defined by electric field into depletion width. But generally இது வந்து எங்க இருந்து வந்துச்சுன்னா நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் நத்திங் பை நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் பொட்டன்ஷியல். ஸோ லைக் இந்த டேர்ம்ல தான் வந்திருக்கும். நெக்ஸ்ட் இதுக்கப்புறமேட்டு நிறையா இருக்கு. ஸோ பட் பேசிக்கலி நமக்கு அது வேணாம். என்னன்னா நான் அந்த இடத்துல சொல்றேன், லைக் இது எக்ஸாக்டா அப்படிதான் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. நான் இது சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, லைக் உங்களுக்கு லைக் இதை பத்தி தானே லைக் அந்த டேர்ம்ல தானே உங்களுக்கு தெரியும், லைக் வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் பொட்டன்ஷியல் அஸ் வெல் அஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா நமக்கு தெரியும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் பொட்டன்ஷியல். ஸோ அதனால நம்ம சொல்றேன். பட் ஜென்ரலி எப்படி இருக்கும்னா, அந்த டிப்ளீஷன் வித் இருக்குல்ல, அது வந்து இந்த பேரியர் பொட்டன்ஷியலோட பவர் 1/2 இருக்கும். சரி, ஓகே. இது ஏன் இப்படின்னா கண்டக்டராக தான் நமக்கு அது மாதிரி கிடைக்கும், செமிகண்டக்டர்ல. ஸோ இட் வில் பி டிஃப்ரெண்ட். அண்ட் அந்த இடத்துல பொட்டன்ஷியல் அப்படின்றது வந்து நம்ம பார்த்தது என்னன்னா அப்ளைடு பொட்டன்ஷியல். அண்ட் இந்த இடத்துல இருக்க பொட்டன்ஷியல் என்னன்னா அந்த டிப்ளீஷன் வித்தில் வந்து என்ன பொட்டன்ஷியல் இருக்கு அதுதான் பேரியர் பொட்டன்ஷியல். ஸோ அங்கேயும் இங்கேயும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அங்கே அந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அங்கேயும் இதுலேயும் நீங்கள் வந்து ரொம்ப மெச் பண்ணிக்காதீங்க. பட் ஒரு ரிலேஷன் இருக்குன்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. என்ன ரிலேஷன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பொட்டன்ஷியலுக்கும் சம்திங் ரிலேஷன் இருக்கு. பட் நமக்கு கண்டக்டரில் இருக்க மாதிரி தான் செமிகண்டக்டரில் இருக்கணுன்றதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சரி, ஓகே. இதுதான் டிஃப்யூஷன் அண்ட் ட்ரிஃப்ட், டிப்ளீஷன் ரீஜன், பேரியர் பொட்டன்ஷியல். சோஃபா நான் சொல்லியிருக்கேன். எல்லாமே குட்டி குட்டி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. தியரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ தட் யூ கேன் ஈஸிலி அட்டன். இது வந்து இப்போ நம்ம இது பார்த்தது ஃபுல்லாமே என்னன்னா அன்பயாஸ்டு பிஎன் ஜங்ஷன் டயோட். இதுக்கு அப்புறமேட்டுக்கு பயாஸ்டு பிஎன் ஜங்ஷன் டயோட் இருக்கு. அந்த பயாஸ்டு பிஎன் ஜங்ஷன் டயோட்லையும் ஃபார்வர்ட் பயாஸ், ரிவர்ஸ் பயாஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இதோட லாஸ்ட் டாபிக் என்னன்னா விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் டயோட். ஸோ எல்லாமே பார்க்கலாம், பொறுமையாக பார்க்கலாம். சரி, ஓகே. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். அதாவது அன்பயாஸ்டு பிஎன் ஜங்ஷன் டயோடில். ஸோ தட் இஸ் த டோட்டல் டீடைல்ஸ். ஸோ வந்து ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோட் இருக்கு. இதை வந்து நான் ஃபார்வர்ட் பயாஸில் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இப்படி போட்டேன் அப்படின்னா கரெக்டு தான். பட் இது மட்டும் தான் கரெக்டா அப்படின்னு கேட்டால் ஸோ ஓகே, இந்த சரி அது போட்டுக்கணும்ல. ஓகே, இது மட்டும் தான் கரெக்டா அப்படின்னா கிடையாது. ஏன் பி சைட்னா பாசிட்டிவ்ல தான் கனெக்ட் பண்ணும், என் சைட்னா நெகட்டிவ்ல தான் கனெக்ட் பண்ணும். அப்படி தான் ஃபார்வர்ட் பயாஸ் அப்படின்றது கிடையாது. நமக்கு நிறைய கொஷின்ஸ் ரீசெண்ட் டைம்ல வந்திருக்கு. என்னன்னா பி சைட் ஹேஸ் டு பி இன் ஹையர் பொட்டன்ஷியல் தென் என் சைட். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் க்ரைட்டீரியா வருதோ அது எல்லாமே ஃபார்வர்ட் பயாஸ். சப்போஸ் பி சைடில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் என் சைடில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலோட கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, தட் இஸ் கால்ட் ரிவர்ஸ் பயாஸ். அதாவது இந்த சைடுமே நெகட்டிவ் இருக்கலாம், இந்த சைடுமே நெகட்டிவ் இருக்கலாம். பட் இந்த நெகட்டிவ் அதாவது இந்த சைடு இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா ஃபார்வர்ட் பயாஸ். இது வந்து ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்டான ஃபேமஸான கொஷின்ஸ். லைக் நிறைய எக்ஸாம்ஸில் கீப் ஆன் ஆஸ்கிங். ஜேஇ மெயின்ஸில் கூட கேட்டிருக்காங்க, லைக் ஜான்வரி பேட்ச்ல. சரி, ஓகே. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்வர்ட் பயாஸ், ரிவர்ஸ் பயாஸ் அப்படின்றது எகெயின் தே கேன் ஆஸ்க் கொஷின். ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு கொஷின்ஸ் தான், பேட்டர்ன் தான். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சைடு வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் அயான்ஸ் இருக்கும், இந்த சைடு நமக்கு வந்து பாசிட்டிவ் அயான்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஃபார்வர்ட் பயாஸில் கனெக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஹோல்ஸ் இருக்கும், இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ திஸ் நெகட்டிவ் சைட்ஸ் வில் நெகட்டிவ் பொட்டன்ஷியல், லோயர் பொட்டன்ஷியல் வில் ரிப்பல் திஸ் எலக்ட்ரான்ஸ் அங்கேருந்து போன்னு சொல்லும். அதே மாதிரி இந்த இடத்துல ஹோல்ஸ் வந்து இந்த டியூ டு ஹையர் பொட்டன்ஷியல் வந்து இட் வில் சே கோ. ஏன்னா ரிப்பல் பண்றது தான் நான் கோன்னு சொல்றேன். போகும்போது என்ன ஆகும்னா திஸ் எலக்ட்ரான் வில் ரீகம்பைன் வித் திஸ், அதாவது ரீகம்பைன் நத்திங், அந்த பாசிட்டிவ் அயன்ஸ் அதோட மெர்ஜ் ஆகும். மெர்ஜ் ஆகும்போது நமக்கு என்ன நடக்கும், இந்த அயான்ஸோட நம்பர்ஸ் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். அயான்ஸோட நம்பர்ஸ் குறையுதுன்னு என்ன நடக்கும், இந்த டிப்ளீஷன் ரீஜனோட வித் வந்து குறையுது. புரியுதுல உங்களுக்கு? அந்த இடத்துல நம்ம ஃபார்வர்ட் பயாஸ்ல கனெக்ட் பண்ணும்போது ஆல்ரெடி அங்கே இருக்கக்கூடிய மெஜாரிட்டி கேரியர்ஸ் வந்து அந்த டிப்ளீஷன் ரீஜன்ல ஒரு பர்டிகுலர் இம்மொபைல் அயன்ஸ் இருக்குல்ல, அதோட ரீகம்பைன் ஆகும். ரீகம்பைனா ஜஸ்ட் அட்டாச் ஆகிறது, ரீஅட்டாச் ஆகும் போது அந்த அயன்ஸ் வில் டர்ன் பேக்ஸ் இன்டு நார்மல் ஆட்டம்ஸ். ஸோ நார்மல் ஆட்டம்ஸ் ஆகும்போது அந்த நம்பர் ஆஃப் அயன்ஸ் வந்து குறையுது. ஸோ நம்பர் ஆஃப் அயன்ஸ் குறையும் போது இந்த டிப்ளீஷன் ரீஜன் வில் ஷ்ரிங்க், அந்த டிப்ளீஷன் ரீஜன் வந்து ஷ்ரிங்க் ஆகும். ஸோ குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து
அந்த டிப்ளீஷன் ரீஜன் இல்லாமல் போயிடும். ஸோ சார்ஜ் கேரியர்ஸ் வில் மூவ் ஃப்ரீலி. அதாவது ஸ்டில் இந்த சைட்லேருந்து தான் எலக்ட்ரான்ஸ் போகும். எலக்ட்ரான்ஸோட டேரக்ஷன் அந்த சைடு இருக்குது, ஹோல்ஸோட டேரக்ஷன் வந்து இந்த சைடில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் வாட் வில் ஹேப்பன் இன் ஃபார்வர்ட் பயாஸ். சிமிலர்லி ரிவர்ஸ் பயாஸ் என்ன நடக்கும் அப்படின்னா, லைக் நான் எல்லா டாப்பிக்கும் லைக் எல்லா பாயிண்ட்ஸும் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பட் மேபி சம் டாபிக்ஸ் வந்து சம் பாயிண்ட்ஸ் வந்து நான் சொல்ல மறந்துருக்கலாம். பட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஜஸ்ட் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மற்ற டாபிக் வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. ரிவர்ஸ் பயாஸ் அப்படின்றது என்னன்னா, பி டைப் ஹேஸ் டு பி இன் லோயர் பொட்டன்ஷியல், என் டைப் ஹேஸ் டு பி இன் ஹையர் பொட்டன்ஷியல். இது வந்து பி, இது வந்து என். Similarly, negative, 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 positive, 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 positive. Okay, இந்த இடத்துலயும் சேம் தான். இந்த இடத்துல வந்து லோயர் பொட்டன்ஷியல் இருக்கு. அண்ட் ஹியர் வில் ஹேவ் ஹோல்ஸ், ஹியர் வில் ஹேவ் எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த இடத்துல நீங்க டெக்னிக்கலி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வில் அட்ராக்ட் திஸ் எலக்ட்ரான். ஸோ இந்த எலக்ட்ரான் வந்து இங்க இருந்து போயிடும். அதாவது என் சைட்ல இருந்து எலக்ட்ரான் வில் கோ டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ் டெர்மினல். Similarly, the holes will attract by this negative terminal. So அந்த இடத்துல உங்களுக்கு ஆல்ரெடி இருக்க சார்ஜ் கேரியர்ஸ் என்ன ஆகுதுன்னா போகுது. ஸோ சார்ஜ் கேரியர்ஸ் போகும்போது here these ions will form again. ஏன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் போயிடுச்சு, அந்த ஆட்டம் செமிகண்டக்டர் ஆட்டம் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா that will become ions. Similarly, இங்க இருந்து ஹோல் போயிடுச்சுன்னா again இந்த இடத்துல நெகட்டிவ் அயன் ஆயிருக்கும். ஸோ இந்த கனெக்ஷன்ஸ் இந்த பயாஸ்ல நமக்கு என்ன நடக்குதுன்னா, டிப்ளீஷன் ரீஜன் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. லைக் லார்ஜ் நம்பர் ஆஃப் இம்மோபைல் அயன்ஸ் வந்து அந்த டிப்ளீஷன் ரீஜன்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. So due to reverse bias, this depletion region will increase. So increase ஆகும். And இது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல பிரேக் டவுன் ஆகும். ஸோ அந்த பிரேக் டவுன் என்னன்றது கூடிய விரைவில் நான் சொல்றேன் இந்த வீடியோவில். ஸோ திஸ் இஸ் வாட் வில் ஹேப்பன் இன் ரிவர்ஸ் பயாஸ். அதாவது டிப்ளீஷன் ரீஜன் இன்க்ரீஸ் ஆகிட்டு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து பிரேக் டவுன் ஆகும். ஸோ இதுதான் ஃபார்வர்ட் பயாஸ் ரிவர்ஸ் பயாஸ் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இப்போ நான் ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து பிரேக் டவுன் பற்றி சொல்றேன். விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னா, நத்திங். பொட்டன்ஷியல் கொடுக்க அந்த பிஎன் ஜங்ஷன் டயோட்ல அந்த கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகுது. ஸோ அந்த அதாவது இந்த இடத்துல நம்ம பொட்டன்ஷியல் கொடுக்குறோம்ல, இது மாற்ற இந்த பிஎன் ஜங்ஷன் டயோட்ல கரண்ட் எப்படி மாறுது, அதுதான் விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ். அது வந்து நமக்கு வந்து ஒரு கிராஃபாவே போட்டால் தான் நமக்கு வந்து ரொம்ப சிம்பிளா புரியும். என்ன அப்படின்னா, நத்திங். இந்த ஒய் ஆக்சிஸ் இருக்குல்ல, அது வந்து ஐ, இது வந்து பி. இந்த ரீஜன் வந்து ஃபார்வர்ட் பயாஸ். ஏன்னா அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்றது பாசிட்டிவா இருக்கு. அண்ட் இந்த டைரக்ஷன், அதாவது இந்த பார்ட் வந்து ரிவர்ஸ் பயாஸ் ஆர்பி, அதாவது விபி ஆர் ஃபார்வர்ட் பயாஸ் எஃப்பி, ரிவர்ஸ் பயாஸ் ஆர்பி. ஸோ இந்த இடத்துல நடக்கும், இந்த இடத்துல நடக்கும் அப்படின்னா, நீங்க பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் பண்ண அந்த டிப்ளீஷன் ரீஜன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும் போது கொஞ்சம் கண்டக்ஷன்ஸ் நடக்கும். அதாவது கொஞ்சம் சார்ஜ் கேரியர்ஸ் வந்து அந்த பாத் வந்து கம்ப்ளீட் பண்ணும். அப்படி கம்ப்ளீட் பண்ணி ஒரு பாயிண்ட்ல வந்து யுவர் டிப்ளீஷன் ரீஜன், தட் பேரியர் பொட்டன்ஷியல் வில் பிகம் 0. அந்த டிப்ளீஷன் ரீஜன் இருக்காது. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெனன்ஷியல் இன்க்ரீஸ் ஆஃப் கரண்ட் வந்து கிடைக்கும். அதாவது இட் வில் பிகம் அ கண்டக்டர். நீங்க பொட்டன்ஷியல் தரும்போது ஒரு பாயிண்ட்ல பிரேக் டவுன் ஆயிரும். பிரேக் டவுன் ஆகாது, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்து பிரேக் டவுன் அப்படின்றது டிஃப்ரெண்ட் டேர்ம். அது நான் ரிவர்ஸ் பயாஸ்ல சொல்றேன். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அந்த டிப்ளீஷன் ரீஜன் குறைஞ்சு டிப்ளீஷன் ரீஜனே எல்லாம் போயிட்டு இட் வில் பிகம் அ நார்மல் கண்டக்டர். நார்மலா அந்த டிஃப்யூஷன் வந்து நடக்கும். எகெயின் டிஃப்யூஷன் தான் இடத்துல சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு சொல்றேன், என் டைப்ல இருந்து பி டைப்புக்கு மூவ் ஆகுது எலக்ட்ரான், பி டைப்ல இருந்து என் டைப்புக்கு ஹோல்ஸ் மூவ் ஆகுது. ஸோ அதனால டிஃப்யூஷன் பாருங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அந்த எக்ஸ்பெனன்ஷியல் இன்க்ரீஸ் இருக்குல்ல, அந்த பர்டிகுலர் பாயிண்ட் எங்க இருக்கு, ஒரு வோல்டேஜ்ல இருக்கு. ஸோ திஸ் வோல்டேஜ் இஸ் கால்டு த்ரெஷோல்டு வோல்டேஜ் VTH. இந்த த்ரெஷோல்டு வோல்டேஜ் வந்து நமக்கு புரியுதுல. த்ரெஷோல்டு வோல்டேஜ்னா minimum voltage, after that the semiconductor will become a conductor. So அதுதான் ஸ்டேட்மெண்ட் threshold voltage அப்படின்றது. Similarly, reverse bias நீங்க தரும்போது என்ன நடக்கும்னா, of course ஓகே நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து என்ன நடக்கும், டிப்ளீஷன் ரீஜன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல நமக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இந்த இடத்துல வந்து ஹோல்ஸ் இருக்கு. those are minority charge carriers. ஸோ இது வந்து என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும். டியூ டு திஸ், அதாவது இந்த எக்ஸ்டர்னல் பயாஸ் இருக்குல்ல, அதனால இது ரிப்பல் பண்ணும். as well as இங்க உள்ளுக்கிற ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குல்ல, இதனாலேயே வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ தேர் வில் பி மூவ்மெண்ட் ஆஃப் திஸ் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். சிமிலர்லி இங்க இருக்க ஹோலும் இந்த சைடு மூவ் ஆகும். ஸோ இந்த மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் டியூ டு ட்ரிஃப்ட், இந்த இடத்துல ட்ரிஃப்ட் உங்களுக்கு புரியுதுல, லைக் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் மூவ் ஆனிச்சுன்னா தட் இஸ் ட்ரிஃப்ட், மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் மூவ் ஆனிச்சுன்னா தட் இஸ் டிஃப்யூஷன். இந்த ட்ரிஃப்ட்னால we will have some current, ட்ரிஃப்ட் கரண்ட். அந்த ட்ரிஃப்ட் கரண்ட் வந்து ரொம்ப மினிமமா இருக்கும். லெட்ஸ் சே இந்த ஃபார்வர்ட் பயாஸ்ல வந்து உங்களுக்கு கரண்ட் வந்து மில்லி ஆம்பியரா இருக்குன்னா, ரிவர்ஸ் பயாஸ்ல உங்களுக்கு வந்து மைக்ரோ ஆம்பியர் கரண்டா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ், அதாவது I அப்படின்றது என்னன்னா Q by T.
சார்ஜ் டிவைட் பை டைம். Qன்றது again என்னன்னா NE by T. ஸோ NE யாருக்கு ஜாஸ்தி? மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் தானே ஜாஸ்தி. ஸோ மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் மூலியமாக வரக்கூடிய கரண்ட் அஃப்கோர்ஸ் வந்து ஹையராக இருக்கும். ஸோ இட் இஸ் இன் மில்லி ஆம்பியர். அண்ட் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால வரக்கூடிய கரண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ தட் இஸ் இன் தட் ஃபால்ஸ் இன் மைக்ரோ ஆம்பியர் ரேஞ்ச். ஸோ பட் நீங்கள் எகெயின் சொன்ன மாதிரி ரொம்ப மினிமல் ரிவர்ஸ் பயஸ் தந்தாலே போதும், அந்த மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வந்து வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும், மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்மால் பொட்டன்ஷியல் தான். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து அந்த டிப்ளீஷன் ரீஜன்லையும் ஒரு பர்டிகுலர் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. பட் ஆனால் நீங்கள் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் பண்ண இந்த கரண்ட் மாறுமானா மாறாது. ஏன்னா அவ்வளோதான் இடத்துல இருக்குது. மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஈவன் தான் நீங்கள் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் பண்ணாலும் தேர் ஒன்ட் பி எனி சேஞ்ச் இன் ரிவர்ஸ் பயாஸ் கரண்ட். ரிவர்ஸ் பயாஸில் இருக்கக்கூடிய கரண்ட்டில் வந்து சேஞ்ச் நடக்காது. இந்த இடத்துல என்சிஆர்டி எகெயின் ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. என்னன்னா ரிவர்ஸ் பயாஸ் கரண்ட், அதாவது கரண்ட் இன் ரிவர்ஸ் பயாஸ் does not much depend. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். does not much depend on potential, reverse bias potential அப்படின்றது. ஏன் much depend அப்படின்னா அந்த பிரேக் டவுன் பாயிண்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன நடக்கும் அப்படின்றது. இந்த மாதிரி கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஈவன் தான் நீங்கள் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண கரண்ட் வந்து வந்துட்டு இருக்கும். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் டக்குன்னு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் அது என்னன்னா பிரேக் டவுன் பொட்டன்ஷியல், பிரேக் டவுன் வோல்டேஜ். அந்த இடத்துல நம்ம பார்த்தது வந்து பேரியர் பொட்டன்ஷியல். இந்த இடத்துல நம்ம பார்த்தது வந்து த்ரெஷோல்டு வோல்டேஜ். இந்த நம்ம பார்த்தது வந்து பிரேக் டவுன் வோல்டேஜ். ஏன்னா வோல்டேஜ் அப்படின்றது இஎம்எஃப், அது வந்து வி ஹாவ் டு கிவ். நம்ம எந்த இடத்துலனா நம்ம பவர் சோர்ஸ் வச்சு தரமோ அந்த இடத்துலனா நம்ம வந்து வோல்டேஜ் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணோம். பட் இன்பில்ட்டாக ஒன்று இருக்கும், அதாவது பொட்டன்ஷியல் டியூ டு சார்ஜ். அதாவது அந்த சார்ஜ்னால என்ன பொட்டன்ஷியல், அதாவது ஒரு ஆல்ரெடி ஒரு பார்ட்டிக்கலாக இருக்குல்ல, அதை வந்து நம்ம பொட்டன்ஷியல் மென்ஷன் பண்ணோம். பட் நம்ம ஒரு சோர்ஸ் மூலியமா தரும்போது தட் வில் மென்ஷன் சோர்ஸ் வோல்டேஜ். அதே மாதிரி தான் இந்த பேரியர் பொட்டன்ஷியல் அப்படின்றது அந்த இம்மொபைல் அயான்ஸ்லாம் வருது இல்லையா, ஸோ அதனால பொட்டன்ஷியல். ஸோ பொட்டன்ஷியலுக்கும் வோல்டேஜ்க்கான டிஃப்ரென்ஸ் அதுதான் நான் சொல்ல வருது. ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்து அந்த பிரேக் டவுன் ஆகும். அந்த பிரேக் டவுன் என்னன்றது தானே உங்களுக்கு தெரியணும். ஸோ தட் ஹேப்பன் அட் பிரேக் டவுன் வோல்டேஜ். சரி, ஓகே. பிரேக் டவுன் அப்படின்றது என்னன்னா அந்த மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது. நீங்கள் பொட்டன்ஷியல் ஜாஸ்தியாக தர அதோட கைனடிக் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, 2 டைப்ஸ் ஆஃப் பிரேக் டவுன் இருக்குது. ஃபர்ஸ்ட் அவலான்ச் பிரேக் டவுன். அவலான்ச் அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்கள் ரீசெண்டாக நியூஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். என்னன்னா காஷ்மீரில் வந்து ஒரு அவலான்ச் அப்படின்னா ஒரு பனிக்கட்டி, அந்த ஸ்னோ இருக்குல்ல, அது வந்து லைக் கூட்டமாக லைக் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்னோ வந்து வெரி ஃபோர்ஸ்லி வெரி ஹை மொமெண்டமாக இட் வில் பாஸ். ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு பேர் தான் அவலான்ச். இந்த இடத்துலையும் நமக்கு அவலான்ச் தான் நடக்கும் இந்த பிரேக் டவுன்லையும். என்ன அவலான்ச் அப்படின்னா ஒரு லைட்லி டோப்டு, இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். ஒரு லைட்லி டோப்டு பிஎன் ஜங்ஷன் டயோடில் நீங்கள் இது மாதிரி ஒரு பர்டிகுலர் பொட்டன்ஷியலுக்கு மேலே தரீங்க பிரேக் டவுன் வோல்டேஜ், ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ் மேலே தரீங்க பிரேக் டவுன் வோல்டேஜ். அந்த வோல்டேஜில் என்ன நடக்கும்னா அந்த மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் மூவ் ஆகுது இல்லையா, இட் வில் கெயின் லார்ஜ் நம்பர் ஆஃப் கைனடிக் எனர்ஜி. ஏன்னா பொட்டன்ஷியல் தர வேகமாக போகும், புரியுதுல்ல? ஏன்னா பொட்டன்ஷியல் ½ mv² இஸ் டிஃபைன்டு பை இவி. இது நமக்கு தெரிஞ்சது தான். இது எங்கே நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்படின்னா டியூரல் நேச்சர் ஆஃப் மேட்டர் அண்ட் ரேடியேஷனில் டி ப்ராக்லி வேவ்லென்த் படிக்கும் போது லைக் இந்த எக்ஸ்பிரஷன் நீங்கள் படிச்சிருப்பீங்க, டேவிஷன் ஜெர்மர் அந்த இடத்துல. சரி, ஓகே. ஸோ நீங்கள் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இட் வில் கெயின் சம் enough amount of kinetic energy. At that point the highly accelerated the highly velocity உள்ள சார்ஜ் கேரியர் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் அங்கே நார்மலாக இருக்கக்கூடிய செமிகண்டக்டர் ஆட்டம்ஸில் மோதி கொலைட் ஆகி இட் வில் கிவ் சம் ட்ரான்ஸ்ஃபர் கைனடிக் எனர்ஜி டு தட் ஆட்டம் அண்ட் இட் வில் ரிமூவ் ஃபர்தர் சார்ஜ் கேரியர்ஸ். உங்களுக்கு புரியுதுல? லெட்ஸ் சே ஒரு எலக்ட்ரான் வந்து ஹைலி கைனடிக் எனர்ஜியில் வந்து போகும்போது அந்த பிஎன் ஜங்ஷன் டயோடில் இருக்கக்கூடிய ஒரு நார்மலான செமிகண்டக்டர் ஆட்டம்ஸில் வந்து இது வந்து மோதும் போது இட் வில் டிரான்ஸ்ஃபர் இட் கைனடிக் எனர்ஜி டுவர்ட்ஸ் திஸ் ஆட்டம் அண்ட் கிக் ஆஃப் த எலக்ட்ரான் அண்ட் இட் பிகம்ஸ் அயன். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகுது? இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து 2 சார்ஜ் கேரியர்ஸ் ஆயிடுது, புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அதோட கைனடிக் எனர்ஜி வந்து சச் தட் அந்த கைனடிக் எனர்ஜி மூலமா நமக்கு இந்த ஆட்டம் வந்து அயனைஸ் ஆகி நமக்கு வந்து ஒரு எலக்ட்ரான் கிடைச்சிடும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் நடக்கும். ஃபர்தர் இந்த 2 எலக்ட்ரான் ஃபர்தராக கொலைட் ஆகி இன்னும் நமக்கு வந்து ஃபர்தர் 4 எலக்ட்ரானாக கிடைக்கும். அந்த 4 எலக்ட்ரான் மோதி 8 எலக்ட்ரானாக கிடைக்கும். உங்களுக்கு புரியுதுல? லைக் இட் வில் கீப் ஆன் இன்க்ரீசிங். அவலான்ச் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அவலான்ச் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அப்படி சார்ஜ் கேரியர்ஸ் கிடைக்கும் போது இதையும் பார்க்காது, அடிச்சுட்டு நவுத்திட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ இட் வில் பிகம் ஸோ ஹை. அண்ட் ஏன் இதை பிரேக் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒன்ஸ் அந்த பிஎன் ஜங்ஷன் டயோட் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா
இட் கான் கம் பேக் டு பிஎன் ஜங்ஷன். எகைன் அந்த இடத்துல உங்களால் டிப்ளீஷன் ரீஜன் வந்து ஃபார்ம் பண்ண முடியாது. அதாவது அது அவ்வளோதான், அதோட ஆயுஸ் வந்து முடிஞ்சு, சோலி முடிஞ்சு அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்கிற மாதிரி தான். ஒன்ஸ் அந்த இடத்துல பிரேக் டவுன் நடந்துச்சுன்னா மறுபடியும் உங்களால் ரீட்டைன் பண்ண முடியாது. இங்கே பாருங்க, சப்போஸ் நீங்கள் ஃபார்வர்ட் பைஸ் கொடுக்குறீங்க, நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண கரண்ட் வந்துருச்சு. எகெயின் நீங்கள் டிக்ரீஸ் பண்ணீங்கன்னா யூ கேன் சி திஸ் கிராஃப். எகெயின் கரண்ட் வந்து இங்கே வரதை பார்க்க முடியும். இந்த பாயிண்ட்ல நீங்கள் வோல்டேஜ் கொடுத்து இந்த கரண்ட் அட்டைன் பண்ணிட்டீங்க. எகெயின் நீங்கள் வோல்டேஜ் குறைக்கும் போது இந்த பாயிண்ட் வரணும் இல்லையா, இட் வில் கம். பட் ஒன்ஸ் திஸ் பிரேக் டவுன் ஹேப்பன்ஸ் மீன்ஸ் நீங்கள் எகெயின் வோல்டேஜ் குறைக்கும் போது இந்த கரண்ட் வருமானா வராது. அவ்வளோதான். ஸோ அதுதான் பிரேக் டவுன். அந்த இது பேர் வந்து அவலான்ச் பிரேக் டவுன். அவலான்ச் பிரேக் டவுனில் உங்களுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கூடிய டேர்ம்ஸ் என்னன்னா, லைட்லி டோப்டு செமிகண்டக்டர்ஸாக இருக்கணும். அண்ட் இந்த இடத்துல வந்து கைனடிக் எனர்ஜி ஆஃப் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் காசஸ் திஸ் அவலான்ச் பிரேக் டவுன். ஸோ இந்த 2 பாயிண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இன்னொரு பிரேக் டவுன் இருக்கு. அது என்னன்னா ஜெனர் பிரேக் டவுன். ஜெனர் பிரேக் டவுன் அப்படின்றது எதனால அப்படின்னா, இட் வில் ஹேப்பன் இன் ஹைலி டோப்டு. அண்ட் இதோட அப்ளிகேஷன் தான், இந்த ஜெனர் பிரேக் டவுன் அப்ளிகேஷன் தான் நமக்கு ஜெனர் டயோட். இது வந்து ஹைலி டோப்டு பிஎன் ஜங்ஷன் டயோட்ல தான் நடக்கும். அண்ட் அதுக்கான காசு என்னன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஃபர்தராக ட்ரைவ் பண்ணும். சிமிலர்லி இந்த இடத்துல அவலான்ச்சுக்கு என்ன நடந்ததோ அதுதான். பட் தேர் த சோர்ஸ் இஸ் திஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இதுதான் பிரேக் டவுன்ஸ் பற்றி. ஸோ மோஸ்ட்லி நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். வேர்க்குது, பசிக்குது, பட் ஃபைன். நெக்ஸ்ட் வேறு ஏதாச்சும் மறந்துருந்தா நீங்கள் கமெண்ட்டில் ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்கள். பட் மோஸ்ட்லி காம்ப்ளிகேட்டடான ஐடியாஸ் நான் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ வந்து ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே AIPMT, அதாவது ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட். நீட் வரதுக்கு முன்னாடி லைக் ஸ்டேட் காலேஜஸில் 10% ஆல் இந்தியா ஆல் இந்தியா கோட்டா ஸ்டேட்ஸ் கோட்டா இருக்குல்ல, அது வந்து அந்த டெஸ்ட் வச்சு தான் இது பண்ணாங்க, ஃபில் பண்ணாங்க. ஸோ அதில் கேட்ட கொஷின்ஸ் தான் அது. ஸோ நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களா இல்லை நான் பண்ணுறேன். என்ன பேரியர் பொட்டன்ஷியல் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் டயோட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன். பேரியர் பொட்டன்ஷியல் என்னன்னா, அந்த டிப்ளீஷன் ரீஜனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால வரக்கூடிய பொட்டன்ஷியல் பேரியர் பொட்டன்ஷியல். அந்த பேரியர் பொட்டன்ஷியல் அஃப்கோர்ஸ் நீங்கள் டெம்பரேச்சர் மாற்ற அது மாறும். ஏன்னா நீங்கள் டெம்பரேச்சர் மாற்ற அந்த நம்பர் ஆஃப் டோப்பிங்ஸ், அந்த சார்ஜ் கேரியர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் டியூ டு டெம்பரேச்சர். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த அயான்ஸோட கவுண்ட்லேயும் சேஞ்சஸ் வரும். ஸோ டியூ டு டெம்பரேச்சர் திஸ் பேரியர் பொட்டன்ஷியல் வில் சேஞ்ச் டியூ டு டெம்பரேச்சர். சிமிலர்லி ஃபார்வர்ட் பயஸ் பண்ணும்போது உங்களுக்கு பேரியர் பொட்டன்ஷியல் குறையும். ரிவர்ஸ் பயஸ் கொடுக்கும்போது பேரியர் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நமக்கு ஃபார்வர்ட் பயஸ்லையும் ரிவர்ஸ் பயஸ்லையும் இட் டிபெண்ட்ஸ். அண்ட் அஸ் வெல் அஸ் டோப்பிங் டென்சிட்டி பொறுத்தும் இருக்குது. ஏன்னா டோப்பிங் டென்சிட்டி கொடுத்தீங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் இருக்கும். ஸோ லார்ஜ் நம்பர் ஆஃப் அயன்ஸ் வந்துடும். So it is as well as depend on this doping density, but it doesn't depend on diode design. Diode design அப்படின்றது என்னன்னா, லைக் எனக்கும் லைக் அந்த டிசைன் எக்ஸாக்டாக என்ன அப்படின்றது தெரியல. பட் மேபி ஷேப்ஸாக இருக்கலாம், சைஸாக இருக்கலாம். ஸோ மேபி அதை டிஃபைன் பண்ணிடலாம். பட் இட் டசன்ட் டிபெண்ட் ஆன் டயோட் டிசைன். பட் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அது டிபெண்ட் பண்ணியிருக்குமான்றது என்னோட ஐடியா கிடையாது. ஏன்னா அது நமக்கும் தெரியாது. பட் நமக்கு இந்த 3 நாளையும் பேரியர் பொட்டன்ஷியல் டிபெண்ட் ஆகிருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா தான் நம்ம இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ண முடியும். கரெக்ட் தானே? ஸோ அப்படி தான் நான் ஆப்ஷன் சூஸ் பண்ணேன். சரி, ஓகே. செகண்ட் கொஸ்டின் என்ன? ரிவர்ஸ் பயஸ் அப்ளை டு ஜங்ஷன் டயோட். ஓகே, ரிவர்ஸ் பயஸ் அப்ளை டு ஜங்ஷன் டயோட் ரைசஸ் பொட்டன்ஷியல் பேரியர். ஏன்னா ரிவர்ஸ் பயஸ் தரும்போது பொட்டன்ஷியல் பேரியர் வந்து டிப்ளீஷன் ரீஜன் வந்து இன்க்ரீஸ் ஆகும், விச் வில் லீட் டு இன்க்ரீஸ் இன் பேரியர் பொட்டன்ஷியல். ஓகே, தேர்ட் கொஸ்டின் என்ன? டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் அன்பயாஸ்டு பிஎன் ஜங்ஷன் டயோட். நான் சொன்ன மாதிரி பிஎன் ஜங்ஷன் டயோட்ல வந்து இன்பில்ட் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு இந்த டிப்ளீஷன் ரீஜன். That will act from N side to P side. So option C. So டக்குன்னு ஆன்சர் கொண்டு வந்துடலாம். பட் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய